இருக்குதுங்க. சரி. லோன் கட்ட முடியாம எல்லாமே பிரச்சனையில இருக்குதுங்க. ஆ, ஆ, ஆ. தொழிலும் ஒண்ணு சரிவர இயங்க மாட்டேங்குதுங்க. வீடு அதுக்கு பிரச்சனை, வீடு பிரச்சனையை சொல்லு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதான் கேள்வி, ரைட்டா? சரியா? உங்க ஆமாங்க உங்க சார். ஜாதக அமைப்புப்படி வீடை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். சரியா? சரிங்க வீடை சார். குறிக்கக்கூடிய கட்டம், அதாவது 4ஆம் இடம் சொல்லுவாங்க. அது அங்க அது வந்து மகரம். அங்க குரு நீசமா இருக்கு, செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருக்காரு. அப்போ உங்க பேர்ல, உங்க வீடு உங்க பேர்ல இருக்கக்கூடாது. வீடு யார் பேர்ல இருக்கு? மனைவி பேர்ல தாங்க சார் இருக்குங்க. வெரி குட். உச்சம் பெற்ற சுக்கிரன். அப்போ உங்க ஜாதக அமைப்புப்படி இப்போ நடந்துட்டு இருக்கிறது சந்திர திசை, புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உங்க ஜாதகப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அக்கா அவங்க ஜாதகத்தை வச்சு தான் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க மனைவி பேரில் தான் வீடு கட்டணும். அதுதான் கரெக்டாக தான் முடிவு எடுத்துருக்கிறீங்க. நல்ல விஷயம் தான். பட் உங்கள் ஜாதகப்படி மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு நல்ல பலம். அது 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நல்லபடியாக முடிஞ்சிடும்.